தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். மெகா கூட்டணியை அமைத்தார் எடப்பாடி. புதிதாக 5 கட்சிகள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுகவை வெளியேற்றிவிட வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணிகளும் பார்த்தீங்கன்னா அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக மட்டும்தான் இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த ஒரு கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைக்கவில்லை என சொன்னவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகத்தான் நேற்று ஒரே நாளிலே 5 கட்சிகள் அதிமுகவிற்கு தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா இணையதளங்களிலும் சரி அதிமுகவின் சார்பாகவும் சரி வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நேற்றைய தினம் டிடி தினகரன் கூட அதிமுக கூட்டணியிலே இருக்கிறோம் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். அவரை தாண்டி 5 சின்ன சின்ன கட்சிகள் என்பது அதிமுக கூட்டணிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறோம், அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கிறோம் என அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார்களாம். அந்த கட்சிகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் கண்டிப்பாக அதிமுகவின் மூலமாகத்தான் போட்டியிட போகிறோம் என ஐஜேகே அதிமுகவிலே தொடர்வதாகவும் தனிச்சின்னத்தில் போட்டியிட விருப்பம் இருப்பதாகவும் பரிவேந்திரர்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல வளரும் தமிழக கட்சியின் தலைவர் பாளை பட்டாபிராமனும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை கட்சியின் நிறுவனர் சிற்றரசும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். பாரதிய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவனர் முருகன்ஜி அவர்களும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தவூத் அவர்களுமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிற்கு எங்களுடைய முழு ஆதரவு என்பது இருக்கிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் தான் வேண்டுமே, நாங்கள் எதையும் எதிர்பார்க்க கிடையாது, உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம் என்று, அதற்கேற்றார் போல் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி கொடுங்கள், அதன் அடிப்படையிலே நாங்கள் கண்டிப்பாக போட்டியிட்டு அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு திமுகவை வெளியேற்றுவதற்கு கண்டிப்பாக எங்களுடைய பங்கு என்பது அபரிமிதமாக இருக்கும் என நேற்று இந்த 5 நபர்களுமே அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்ல. அது மட்டுமல்லாமல் டிடி தினகரன் எடப்பாடி அதிமுகவே ஆகாது அப்படின்னு சொன்ன டிடி தினகரன் கூட என்டிஏ கூட்டணியிலே இணைந்திருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியான பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய அமோகமான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்சமயம் நாளுக்கு நாள் கூட்டணி என்பது அதிமுகவிற்கு மிக அதிகமாக பலப்படுத்த கொண்ட வேளையில், அதாவது மாபெரும் மிகப்பெரிய மெகா கூட்டணியே அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் சொல்லாமலே அமைத்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் சரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சரி ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.